வெல்கம் டு எஸ்கே தகவல். இந்த சேனல்ல பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ சம்மந்தப்பட்ட நிறைய லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து போட்டிருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் முதல்வன் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் பாலிடெக்னிக் படிக்கக்கூடிய எல்லா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் எந்த காலேஜாக இருந்தாலும் சரி எல்லா காலேஜ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இயர் நீங்கள் படிச்சுட்டு இருக்கு தேர்ட் செமஸ்டர் நீங்கள் இப்போ ஃபோர்த் செமஸ்டர் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் தேர்ட் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோர்ஸுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோர்ஸ் கண்டக்ட் பண்ண சர்டிஃபிகேட் வந்து எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரிங்களா, உங்களுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் முதல்வன் லாகின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த லாகின் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இதில் பார்த்தீங்கன்னா tn.portal.nanmudalvan.tn.gov.in அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. நான் முதல்வன் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த நான் முதல்வன் போர்ட்டலுக்குள்ள போறதுக்கு உண்டான உங்களுடைய யூசர் நேம் உங்க பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்க காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, உங்களுடைய யூசர் நேம் என்னவோ அந்த யூசர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன யூசர் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த யூசர் நேம் வந்து டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் நேமுக்கு நேராக பாஸ்வேர்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்க அந்த பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கீழே வந்து அப்படியே டைப் பண்ணுங்க. 32530 கொடுத்து அப்படின்னா லாகின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நான் முதல்வன் கோர்ஸுக்குண்டான அந்த லாகின்குள்ள உள்ள போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள போயிடும். உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஹலோ உங்களுடைய யூசர் நேம் என்னவோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூசர் நேம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் லாக் அவுட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க டீட்டெயில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கோமு லிங்க்டின்னு அது லிங்க்டின் ப்ரொஃபைல் மெண்டாட்ரி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தேர்ட் செம்மில் படித்த அந்த கோர்ஸ்க்கு சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெண்டாட்ரி கோர்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கோர்ஸ் நேமு ட்ரைனிங் பார்ட்னர் மோடு ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அண்டர்ஸ்கோர் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் தேர்ட் செம் படிக்கும்போது நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, அதில் பாருங்க இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறதுல வாட்ச் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வாட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. வாட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இவர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு மெயில் ஐடி வந்து டிஸ்பிளே வந்திருக்கும். இந்த மெயில் ஐடி தான் வந்து உங்களுடைய ஒரிஜினலான மெயில் ஐடியான்னு சொல்லி உங்களுடைய மெயில் ஐடியும் இதுல வந்திருக்கிற இப்போ இதுல மேலே டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, இந்த மெயில் ஐடியும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடி டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நான் முதல்வன் மேசிவ் அப்ஸ் ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் இதுக்கு லாகின் ஆகிறதுக்கு எது மூலியமா நீங்க லாகின் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். கூகுள் யூஸ் பண்ணி லாகின் ஆகுறீங்களா இல்லை மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பண்ண போறீங்களான்னு கேட்குது. இல்லை கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, ஏற்கனவே நான் வந்து லாகின் ஆனதுனால என்னுடைய மெயில் ஐடி வந்து இதுல அப்படியே டிஸ்பிளே ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போதான் நீங்க லாகின் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா, நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு
பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த மாரி. உங்களுடைய உங்க மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அந்த பாஸ்வேர்ட் வந்து இங்க டைப் பண்ணிக்கோங்க. குடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உள்ள இந்த மாரி உங்களுடைய இதுக்குள்ளார லோட் ஆகும். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க மெயிலுக்கு போகாது. இந்த மைக்ரோசாஃப்ட் அந்த கோர்ஸுக்கு உள்ள வந்து ரீடைரக்ட் ஆகும். சரிங்களா? பாருங்க நான் முதல்வன். சரிங்களா? இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பாருங்க, இந்த சைட்ல மை கோர்சஸ் அப்படின்னு ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கும். கோர்ஸ் லைப்ரரின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். இதுல மை கோர்சஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. டிஃபால்ட்டா அதுல தான் இருக்கும். ஸோ அதுல கீழ பார்த்தீங்கன்னா, மை ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்ப ஃப்ரெஷ்ஷா நீங்க எதுவுமே இதுவரைக்கும் பண்ணல அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா 0/44 அப்படின்னு சொல்லி இருக்கும். 0/44 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 0 சர்டிபிகேட் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். டிஃபால்ட்டா நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தா. ஏன்னா நாங்க இத ஓப்பன் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா 4 வீடியோஸ் வந்து பார்த்திருக்கேன். 2 சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். 2 இதுல வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதுல இப்ப பார்த்தீங்கன்னா, மை சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறதுல நீங்க இதுவரைக்கும் எத்தன சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல வியூ சர்டிபிகேட்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். சரியா? நான் 2 சர்டிபிகேட் முடிச்சதுனால இத கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 அசஸ்மென்ட் சர்டிபிகேட் வந்து எனக்கு காமிக்குது. பேக் டூ மை கோர்ஸ் மறுபடியும் பின்னாடி பேக் வந்துர்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, லேர்னிங் பாத் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். சரிங்க. மை கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுல மை ப்ராக்ரஸ் அப்படின்னு இருக்கும். இதுல வந்து 0/44 இருக்கும். இங்க 0 சர்டிபிகேட் ரிசீவ்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். நெக்ஸ்ட் இதுல லேர்னிங் பாத் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து இந்த பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இதுல தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல ஒரு 5 மாடியூல் மாரி 5 இது டிவிஷன் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ்பி ஏஐ ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6 மாடியூல் குடுத்திருப்பாங்க. மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 4, மாடியூல் 5, மாடியூல் 6 அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு மாடியூலும் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா, சரிங்களா? நான் இங்க பார்த்தீங்கன்னா, டிக் மார்க் வந்திருக்கு இல்லைங்களா? இந்த டிக் மார்க் இந்த பச்சை கலர்ல டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னா, அந்த 2 மாடியூல நான் ஓப்பன் பண்ணி அந்த மாடியூல் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கோர்ஸுக்கு உண்டான வீடியோ. அதுல அந்த கோர்ஸ பத்தி இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு மாடியூல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபர்ஸ்ட் மாடியூல் 1 ஓப்பன் பண்றீங்க. அதுல என்னென்ன வீடியோஸ்லாம் இருக்கோ, எல்லா வீடியோவும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கணும். ஒரு இது நீங்க ஸ்கிப் பண்ணா கூட கொஞ்சமா நான் பார்க்க ஒரு பாதி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து விட்டுட்டு போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இது வந்து முடியாது. 100% இது வந்து வரணும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, இது 100% இத 100% முடிச்சுட்டேன். இது 50% கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது 0% அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாதி பார்த்துட்டு, பாதி இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போனீங்க அப்டின்னா, உங்களால இந்த 100% கம்ப்ளீட் ஆகாது. பாதியோட நின்னு போயிரும். நீங்க எவ்வளோ பார்த்தீங்க அப்டின்னா, அது வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லா நீங்க முடிச்சீங்கன்னா தான், நீங்க அந்த சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்ப மாடியூல் 1 அப்டின்னு இருக்குன்னா, இந்த மாடியூல் 1 வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன வீடியோஸ் இருக்கோ, அத்தன வீடியோஸையும் நீங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுல இப்ப வாட் இஸ் ஏஐ அப்டின்னு ஒரு வீடியோ, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மாடியூல் 1ல வந்து 19 வீடியோஸ் இருக்கு. இந்த 19 வீடியோவையும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கணும். பார்த்து முடிக்கணும். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மாடியூல் 1க்கு உண்டான போஸ்ட் அசஸ்மென்ட் அப்டின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. போஸ்ட் அசஸ்மென்ட்னா அந்த மாடியூல் 1ல நீங்க பார்த்த வீடியோவ வச்சு, இங்க கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. 5 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்ஸர் பண்ணணும். ஒரு கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் மாரி தான் இருக்கும். அத வந்து செலக்ட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்கும். 5 கொஸ்டின் நீங்க முடிச்சுட்டீங்க அப்டின்னா, கடைசி கொஸ்டின் முடிச்சு நெக்ஸ்ட் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி அதுல வந்து நீங்க எத்தன கொஸ்டின் நீங்க வந்து அந்த 5 கொஸ்டினுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து நீங்க மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க அப்டிங்கிற மாரி வரும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 40% மேல நீங்க மார்க் வாங்குனீங்கன்னா தான், அந்த மாடியூல் வந்து நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மாரி அர்த்தம். கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடியூலும் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொரு மாடியூல்லயும் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ, எல்லா வீடியோவையும் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த மாடியூலுக்கு உண்டான அசஸ்மென்ட்ட நீங்க கிளிக் பண்ணி, அதுல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, அந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் பண்ணி, முடிச்சுக்கணும். முடிச்சுட்டு முடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுக்கு உண்டான சர்டிபிகேட் வந்து டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இதுவரைக்கும் நான் 2 முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் 2 அசஸ்மென்ட்டும் முடிச்சிருக்கேன். அடுத்தது 3வது வந்து மாடியூல் வந்து இப்ப தான் பார்த்துட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் 3வது மாடியூல் வந்து உண்டான ஆன்ஸர் என்ன? என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க? அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஆன்ஸர் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாடியூல பார்க்காம நம்ம உள்ள போய் அசஸ்மென்ட்ட ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, பட் உங்களுக்கு ஆன்ஸர் என்னன்னு தெரியாது. கொஸ்டினும் குடுத்திருப்பாங்க. ஆன்ஸர் தெரியாது. ஏன்னா மாடியூல நீங்க பார்த்தீங்கன்னா தான்
அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அத பார்த்து நீங்க வந்து ஆன்சர் வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து குடுக்க முடியும். அதுலயும் அவங்க சொல்லியிருக்காங்க 40%க்கு கம்மியா இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அந்த மாடலுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து வராது. அந்த சர்டிஃபிகேட் வராது அப்டின்னா, ஓவராலா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் குடுப்பாங்க. சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ ஃப்ளூயன்சி அப்டின்னு சொல்லிட்டு இந்த மாரி ஒரு ஒரு டாபிக் ஒரு இது. இதுல 6 மாடியூல் இருக்கு, 6 அசஸ்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் புரொடக்டிவிட்டி அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அதே மாரி 6 மாடியூல் இருக்கு, 6 அசஸ்மென்ட் இருக்கு. அதே மாரி எம்ப்ளாயபிலிட்டின்னு சொல்லி இன்னொரு ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா 2 மாடியூல் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு 2 அசஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுல 3 மாடல் குடுத்துருக்காங்க. அதே மாரி 3 அசஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. என்டர்பிரினர்ஷிப் அப்டின்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்கு. அதுல 5 மாடல் குடுத்துருக்காங்க. 5 அசஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப இத்தனையும் பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னும் நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்க அப்டி ஒவ்வொன்னும் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நான் வந்து எடுத்து 2 கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதனால நான் வந்து 2 சர்டிஃபிகேட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வியூ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுல போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் இந்த மாரி உங்களுக்கு வந்திருக்கும். அத கிளிக் பண்ணீங்க. நீங்க முடிச்சீங்கன்னா, ஃபுல்லாவே ஒவ்வொரு மாடலும் முடிச்சு பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி சர்டிஃபிகேட் வரும். அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, சர்டிஃபிகேட் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். சரிங்களா? திஸ் இஸ் சர்டிஃபை தட் இந்த இடத்துல உங்களுடைய நேம் என்னவோ, அந்த நேம் வந்து வந்திருக்கும். நீங்க எந்த மாடுல் வந்து நீங்க முடிச்சீங்க அப்டின்னா, அந்த மாடுலோட மாடுலோட பேர் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாடலுக்கும் இண்டிவிஜுவலா தனித்தனியா நீங்க சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணணும். நீங்க வந்து எல்லாமே பார்க்கணும். பார்த்து முடிச்சு, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா, ஃபைனலா உங்களுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா மாடலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இங்க 100% அப்படின்னு சொல்லி வரணும். ஒவ்வொரு மாடியூல்லயும் பார்த்தீங்கன்னா 100%, 100% அதே மாரி அசஸ்மென்ட்லயும் 100%, 100% அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்திருக்கணும். வந்து முடிச்சா தான் நீங்க வந்து இந்த ஒவ்வொரு மாடலுக்கு உண்டான ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபைனலா ஒரு சர்டிஃபிகேட் வந்து இதுல கிடைக்கும். இந்த மை சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைனலா உங்களுக்கு எந்த மாரி சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க இது வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு அசஸ்மென்ட்டும் நீங்க முடிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட். ஃபைனலா உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட்னா, இதுதான் வந்து உங்களுடைய ஃபைனல் சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட் ஆஃப் அச்சீவ்மென்ட். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மென்ட் கோஆப்பரேஷன் நான் முதல்வன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டு சர்டிஃபிகேட் அச்சீவ்மென்ட் சர்டிஃபை தட் ஹஸ் பீன் அவார்டட் டூ உங்க பேரு, உங்க ரெஜிஸ்டர் நம்பரு, உங்களுக்கு எந்த பிரான்ச், எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்டிஃபிகேட் வரும். இதுதான் வந்து நான் முதல்வன்ல நீங்க படிச்ச இந்த டிஜிட்டல் ஸ்கில் அப்படிங்கிற கோர்ஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து கவர்ன்மெண்ட்ல குடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் தான் நீங்க வந்து கடைசியில வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். இப்ப எல்லா காலேஜ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சாச்சு. பட் இதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறது நெறைய பேத்துக்கெல்லாம் தெரியல. ஸோ அத வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய டவுட் வந்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. சரிங்களா? சரி ஓகே. ஸோ இவ்வளோதாங்க. உங்களுடைய அந்த சர்டிஃபிகேட் வந்து நான் முதல்வன் கோர்ஸ் மூலியமா இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு டவுட்னா வந்து சொல்லுங்க. சரி நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.